This is NEET UG question decoding session on physics. Previously நம்ம ஆல்ரெடி ஒரு பார்ட் போட்டிருக்கோம், பார்ட் 1 கிட்டத்தட்ட ஒரு 22 கொஸ்டின் சால்வ் பண்ணியிருப்போம். மீதி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இப்போ நம்ம we are going to solve in part number 2. Please support us by liking this content, sharing this content. Comments எதுவும் இருந்துச்சுன்னா கொஞ்சம் தெரியப்படுத்துங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கொடுத்து இதை ஷேர் பண்ணுங்கள். Likewise, enquiry form given in the description box, தேவைப்பட்டுச்சுன்னா ஃபில் பண்ணுங்கள். So now we are going to the video now. So moving to the problem, Young's double slit experiment, two statements are given below. If the screen is moved away from the plane of slits, angular separation remains constant. If the monochromatic source is replaced by another monochromatic source of larger wavelength, the angular separation of fringe decreases. So in the statements நம்ம பார்க்க வேண்டியது யூஸ்வலாக slit 1 slit 2 இருக்குது, அதோட intermediate distanceங்கிறது small d, the distance between the screen is capital D. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா first one ஸ்க்ரீனை மூவ் அவே, ஸோ இந்த ஸ்க்ரீனை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஸ்டன்ஸை மூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் தி ஆங்குலார் செப்பரேஷன் ஆஃப் த ஃப்ரிஞ்ச் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். கரெக்ட் தான், ஏன்னா ஆங்குலார் செப்பரேஷன் ஆஃப் ஃப்ரிஞ்ச் வித்தோட ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்கும்போது வி ஹேவ் இது டிபெண்ட் அப்பான் டி அண்ட் டி. ஸோ இது ரெண்டு மட்டும் தான் டிஸ்பெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இட் இஸ் நாட் டிபெண்ட் அப்பான் தி பாத் டிஃப்ரென்ஸ். ஸோ அதனால் ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட். Likewise, if the monochromatic source is replaced by another monochromatic source, the angular separation of the fringe decreases. அது wrong. என்ன காரணம்னா இந்த இடத்துல நம்ம சோர்ஸ் ஆஃப் லைட்டுங்கிறது ரெண்டு ஸ்லெட்டுக்கு இன்பிட்வீனில் தான் போக போகுது. ஸோ சோர்ஸ் ஆஃப் லைட்டுக்கும் இதில் இருக்கக்கூடிய த டிஸ்டன்ஸ் பிட்வீன் திஸ் ஆங்கிள் அதுக்கும் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸஸும் கிடையாது அப்படிங்கிறத பார்க்குறோம். Move to the next problem. The magnetic energy stored in an inductor of inductance L carrying a current I. ஸோ இது எல்லுங்கிறது 4 மைக்ரோ ஹென்ரி அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ விச் இஸ் நத்திங் பட் 4 × 10⁻⁶. த ஃபார்முலா ஃபார் எனர்ஜி இஸ் 1/2 L × I². எல்லோட வேல்யூ டைரெக்டாக போடுறோம், ஐயோட வேல்யூ ஆம்பியரில் தான் இருக்குது, இட் இஸ் நாட் இன் மில்லி ஆர் மைக்ரோவில் இல்லை. ஸோ டைரக்ட் வேல்யூவில் இருக்குன்னா இந்த வேல்யூ கொடுக்குறோம். ஸோ 2² 4, இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா சிம்பிள் ஆன்சர் 8 × 10⁻⁶ ஜூல். பட் இந்த இடத்துல என்ன குழப்பம் வரும்னா இங்கே 8ன்னு ஒரு ஆப்ஷனுக்கு 4th ஆப்ஷனும் இருக்குது. ஸோ மைக்ரோ இஸ் நத்திங் பட் 10⁻⁶, அதுவே மில்லிங்கிறது 10⁻⁻3. ஸோ நமக்கு த எக்ஸாக்ட் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் நம்பர் 1. ஸோ இதில் கூட நம்ம பதட்டத்தில் என்ன பண்ணிடலாம்னா மில்லிக்கும் மைக்ரோக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஸ்னால என்ன பண்ணிடலாம், வேல்யூ மாற்றி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் EDS = 0 over surface, then electric field inside the surface is necessary uniform அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ வே. ஏன்னா அது யூனிஃபார்மும் இருக்கலாம், நான் யூனிஃபார்மாகவும் இருக்கலாம். ஏன்னா இன்சைட் த சர்ஃபேஸ் நம்ம சொல்லும் போதே இட் இஸ் ப்ராபப்ளி 0 தான். நெக்ஸ்ட், நம்பர் ஆஃப் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் என்டரிங் த சர்ஃபேசஸ் மஸ்ட் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் லீவிங் இட். இது ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட், த மேக்னிடியூட் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆன் த சர்ஃபேஸ் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, இது கரெக்டான ஆன்சர்னாலும் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான இந்த ஆன்சர் கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஆல் த சார்ஜஸ் மஸ்ட் பி நெசசரிலி பி இன்சைட் த சர்ஃபேஸ். டெஃபினெட்லி நோ, இட் வில் மேபி ஆன் தி சர்ஃபேஸ் ஆர் அவுட்டர் த சர்ஃபேஸ் தான். எல்லா சார்ஜும் இன்சைடில் தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ த லீஸ்ட் பாசிபிள் ஆன்சர் இஸ் நம்பர் ஆஃப் ஃப்ளக்ஸ் என்டரிங் த லைன் is equal to number of flux leaving it. அப்படிங்கிறதா இதுக்கான சரியான ஆன்சராக இருக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், the potential energy of a long spring when stretched by 2 cm is U. If the spring is stretched by 8 cm, the potential energy of the stored in it will be what? ஸோ potential energy spring அப்படின்னு வரும்போது நமக்கு வரக்கூடிய ஃபார்முலா E = 1/2 kx². இப்போ நமக்கு ரெண்டு எனர்ஜிஸ் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் U1 U2 அல்லது இதை E1 E2 அப்படின்னு ரெண்டு எனர்ஜி இங்கே பிளேஸ் ஆகுது. ஏன்னா டிபெண்டிங் அப்பான் எக்ஸு. ஓகே, ஏன்னா ஒரு எக்ஸ் வந்து 2 cm, இன்னொரு எக்ஸ் 8 cm இருக்குது. ஆனால் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் ஒரே மெட்டீரியல். அப்போது K1 will be equal to K2 இல்லையா, இந்த 1/2 கேன்சல் ஆகிடும். அப்போது E1 which is equal to x² 1, அப்போ டிவைடட் பை E2 which is equal to x2². இப்படி எழுதிக்கலாமா? ஸோ இப்படி எழுதும்போது நமக்கு இருக்கக்கூடிய எனர்ஜிங்கிறது யூங்கிறது ஒரு வேல்யூ இருக்குது, E2ஓட வேல்யூ நமக்கு தெரியாது. லைக்வைஸ் x1 x2 இது ரெண்டுத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்கொயர் பண்ணுறோம். நீங்கள் கேட்கலாம் இங்கே சென்டிமீட்டரில் இருக்குது, இது நம்ம மில்லிமீட்டரில் மாற்றணும் இல்லை மீட்டரில் மாற்றணும்னா டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுமே ஒரே யூனிட்டில் இருக்குது. பட் இருந்தாலும் நான் ஆஸ் பர் ட்ரெடிஷனலாக என்ன பண்ணுமோ அதன்படியே போகிறேன், ஏன்னா அதுதான் நமக்கு சரியான வழியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால 8 × 10⁻² ஸ்கொயர். ஸோ இதெல்லாம் நமக்கு போடும்போது 1/4. அப்போது E2 which is equal to இங்கே இருக்கக்கூடிய U, this E2 will go up. அப்புறம் இதில் டிவைட் பண்ணக்கூடிய இந்த 1/4ங்கிற வேல்யூ மேலே போகும். ஸோ which is equal to 4 times of U. ஸோ E2 which is nothing equal to 4U அப்படிங்கிற மாதிரி இந்த சம்மை நம்ம பார்க்குறோம். அதே போல் இந்த சம் ஆக்சுவலாக ரெண்டு விஷயத்தில் நமக்கு கரெக்டாக வரும். ஸோ விச் மீன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாரி இதை 2² போட்டிருக்கோம் இல்லையா, நாட் லைக் தட். 2² 4 டிவைடட் பை 16, 8 8 64 இல்லையா. ஸோ 4 × 16
இங்கே u by e2. அப்போ இந்த 16 இங்கே போச்சுன்னா e2 which is equal to 16u அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ திஸ் இஸ் ஆப்ஷன் நம்பர் 1 இஸ் கரெக்ட் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த யூனிட்டுங்கிறது 6th யூனிட்டில் ஒர்க் பவர் எனர்ஜி அப்படிங்கிறதுலையும் இங்கே ஸ்ப்ரிங் பேஸ்ட் ப்ராப்ளம் இருக்குது. லைக்வைஸ் மெக்கானிக்ஸ் ஆஃப் சாலிட்ஸுங்கிற யூனிட்லேயும் நமக்கு இந்த ப்ராப்ளம் வருது. அதனால் திஸ் இஸ் கம்மிங் அண்டர் 6thலேயும் இதை நம்ம பார்க்கலாம், 9th யூனிட் சாலிட்ஸ்லேயும் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறத ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். So next problem from unit number 22, alternating current la varagudiyது. In LCR circuit, inductance oda value கொடுத்திருக்காங்க 10 millihenry, capacitance 1 microfarad and the resistance is 100 ohms. So the frequency at which a resonation is occurs அப்படினு பார்க்கும்போது omega equal to 1 by square root of LC. Omega is nothing but 2 pi into F. F is the frequency which is equal to 1 by square root of LC. The F இங்க வைக்கும்போது this 2 pi goes down. L oda value, C oda value எல்லாத்தையும் நம்ம substitute பண்ணும்போது finally we are getting the answer 1.59 to 10 power 3 hertz. So which is nothing but இங்க எல்லாத்துலயுமே 1.59 ங்கற வார்த்தை இங்க ரெண்டு இடத்துல வர்க் ஆகுது. So இங்க radian per second இருக்கு, இங்க கிலோ ஹெர்ட்ஸ் இருக்கு. இந்த யூனிட் அண்ட் சிம்பிள் frequencyனா ஹெர்ட்ஸ் தான் வரணும். 10 power 3 கிலோன்னு தான் வரணுங்கிற அந்த ஐடியாலஜி இருந்தால் மட்டும்தான் உங்களால் இதை நம்ம கிளிக் பண்ண முடியும். ஏன்னா டக்குன்னு நம்ம பார்க்கும்போது இந்த 1.59ங்கிறது திடீர்னு ஏதோ ஒரு ஸ்ட்ரோக்கில் நம்ம ரேடியன் பர் செகண்ட் போடுறது கூட சான்சஸ் இருக்குது. ஏன்னா 1 by second equal to ஹெர்ட்ஸ் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஏதாவது ஒரு மைண்ட் செட்டில் நம்ம போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ளீஸ் ஷுர், அது நீங்கள் கொஞ்சம் ஷுவராக நீங்கள் பார்த்துட்டு யூனிட்டை மட்டும் கரெக்டாக வாட்ச் அவுட் பண்ணிட்டீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் இட்ஸ் அ வெரி வெரி ஈஸி கேக்வா கொஸ்டின். Then a direct theory question from unit number 22. An AC source is connected to capacitor. Due to the decreases in operating frequency, displacement current also decreases. It is depending upon the frequency is directly proportional to current. அப்படிங்கிற பேசிஸில் another theoretical question from unit number 10, mechanics of fluids. The venturi meter work on the principle of perpendicular axis அப்படின்னு சொல்கிறது inertia, moment of inertiaக்கு அதுக்கும் fluidக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. Huygens principle அப்படிங்கிறது fluid பேஸ் பண்ணி தான் இருக்குது, but it is not under coming under venturi meter ஓட ஒர்க்கிங்கில். நெக்ஸ்ட்டு பெர்னோலிஸ் பிரின்சிபல், அது கரெக்டு. பிரின்சிபல் ஆஃப் பேரலல் ஆக்சஸ்ன்னு சொல்லக்கூடியதும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் சாலிட். ஸோ அந்த பேசிஸில் பார்க்கும்போது பெர்னோலிஸ் பிரின்சிபல் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ மூவிங் டு த நெக்ஸ்ட் ப்ராப்ளம், இட் இஸ் பேஸ்ட் ஆன் யூனிட் நம்பர் 22. A 12 volt 60 watt lamp is connected to secondary of a step down transformer whose primary is connected to AC means of 220 volt. Assuming the way transforming to be ideal, what is the current in the primary winding IP? ஸோ இப்போது இது ப்ரைமரி வைண்டிங்கோட கரண்ட் ஐபின்னா ப்ரைமரியில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் விபி. அப்போ மீதி இருக்கிற ரெண்டும் இதை விபின்னு நம்ம போட முடியாது. இட் இஸ் நத்திங் பட் ஒரு விஎஸ். இது இன்புட் பவரில் அவுட்புட் பவர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். ஸோ விஎஸ் ஈக்குவல் டு 12 வோல்ட்டு, அவுட்புட் பவர் 60 வால்ட். அதே மாதிரி ப்ரைமரி வோல்டேஜ் 220 வோல்ட்டு. இப்போது ப்ரைமரி கரண்ட் என்ன நமக்கு தெரியாது. ஸோ ஃபார் தட் வி நீட் பி அவுட் விச் இஸ் ஈக்குவல் டு விஎஸ் இன்ட்டு ஐஎஸ் இல்லையா? ஸோ இப்போ 60 வாட்டு, இங்கே வியோட வேல்யூ 12, இங்கே ஐஎஸ். ஸோ விச் மீன்ஸ் ஐஎஸ் ஈக்குவல் டு 5 ஆம்பியர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். இதை நம்ம கலெக்ட் பண்ணுறது மூலமாக இங்கே எப்படி கொண்டு வர முடியும்னா விஎஸ் ஐஎஸ் விச் இஸ் ஈக்குவல் டு விபி இன்ட்டு ஐபி அப்படிங்கிற ஃபார்முலாவில் கொண்டு வர முடியும். ஏன்னா இன்புட் பவர் ஈக்குவல் டு அவுட்புட் பவர் அப்படிங்கிற பேசிஸில் கொண்டு போகும்போது எஃபிஷியன்சி இல்லை. ஸோ வித்தவுட் ஹேவிங் எஃபிஷியன்சின்னு சொல்லும்போது இந்த ஆர்டரில் கொண்டு போகலாம். ஸோ வி ஹேவ் விஎஸோட வேல்யூ 12, ஐஎஸோட வேல்யூ 5 which is equal to விபியோட வேல்யூ 220. அதே போல் ஐபியோட வேல்யூ தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். which means ஐபி which is equal to 12 5 are 60 divided by 220. ஸோ இந்த ஆர்டரில் போட்டிங்க அப்படின்னா you will get 0.27 ஆம்பியர். ஸோ இதில் 0.37 இருக்குது சரிங்களா? ஸோ அதையும் நீங்கள் கவனிச்சுக்கணும். கரெக்டாக எந்த ப்ரொப்போர்ஷனில் வருது அப்படிங்கிறத பார்த்து இதை 1 by 1 பொறுமையாக கட் பண்ணி இந்த 0 கட் பண்ணுறோம். இந்த 6ன்னு கட் பண்ணால் 3/11 கட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 11 எடுத்து 3ன்னு போட்டு 0.2 அப்படின்னு போட்டு பொறுமையாக எடுத்தால் தான் இந்த வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம கொஞ்சம் அவசரமாக எடுத்தால் கூட நமக்கு ஆப்ஷன் 1 நம்ம சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத ப்ளீஸ் டேக் இட் இன் அக்கௌண்ட். மூவிங் டு நெக்ஸ்ட் ப்ராப்ளம். If the galvanometer G does not show any deflection in the circuit down, the value of the R is given by what? அப்படிங்கிறது கொஸ்டின். இட் இஸ் பேஸ்ட் ஆன் யூனிட் நம்பர் 18 கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் கேலோனோமீட்டர் பேஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு சர்க்யூட்டை டிகோட் பண்ணும்போது இங்கே 10 வோல்ட்டு பாசிட்டிவ் டெர்மினல் இருக்குது, 400 ஓம்ஸு இங்கே R இருக்குது. லைக்வைஸ் அதை என்ன பண்ணுறோம், +10 minus 400I minus IR equal to 0ங்கிறது equation number 1. Second, galvanometer seriesல this is 2 volt on positive side. So 2 minus IR, this R equal to 0. அப்போ IR equal to 2. அந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது 10 minus 400I minus 2 equal to 0. 400I equal to 8. ஏன்னா 10 minus 2ங்கிறது 8. வெளில போகும்போது -8. Minus cancels. I equal to 1/50 ampere.
IR equal to 2 அப்படின்னு சொல்லும்போது இந்த 1/50 into R equal to 2 substitute பண்ணிங்கன்னா we will get R equal to 100 ohms அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடைக்கும். இந்த 100 ohmsங்கிற வேல்யூ இங்கே இருக்குது. ஸோ இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை பொறுத்த மட்டும் ரெண்டு சர்க்கியூட்டாக இதை நம்ம பிரித்து இதோட கரண்ட் கோயிங் டைரக்ஷன்ஸ் எந்த இடம் அப்படிங்கிறத நீங்கள் பேஸ் பண்ணி கொண்டு வந்தால் மட்டும்தான் இதை உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம். In a plane electromagnetic wave traveling in free space, the electric field component oscillates sinusoidally at frequency oda value amplitude 48 volt per meter அப்படிங்கிற வார்த்தையை பார்க்கும்போது எனக்கு டக்கு இது என்ன ஆம்ப்ளிடியூட்னா வேவ்ஸில் வர ஆம்ப்ளிடியூடா என்னன்னு ஒரு யோசனை இருந்துச்சு. தென் தி ஆம்ப்ளிடியூட் ஆஃப் ஆசிலேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் வாட் அப்படின்னு கேட்கும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டுனா பி டெஸ்லா அது நமக்கு தெரியும். ஸ்பீட் ஆஃப் த லைட் இன் ஃப்ரீ ஸ்பேஸ் சி அது கூட நமக்கு தெரியும். அப்போ இந்த ஆம்ப்ளிடியூட் ஆஃப் 48 அப்படிங்கிறது என்ன நமக்கு ஃபஸ்ட்டு இதில் எதுவும் ஹிண்ட் கொடுத்துருக்கானா இல்லை. பட் த யூனிட் இஸ் வோல்ட் பர் மீட்டர். வோல்ட் பர் மீட்டர் விச் இஸ் நத்திங் பட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இ அப்படிங்கிறத இதுலேருந்து தான் நான் எடுக்கிறேன். ஸோ இது இங்கே இபிசி இது மூணுத்தையும் நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறமா தான் பி ஈக்குவல் டு இபைசிங்கிற ரிலேஷன்ஸ்குள்ளே போக முடியும். இது என்னங்கிறத நம்ம கடைசி வரைக்கும் டிட்டர்மைன் பண்ணலன்னா நம்மளால் இந்த ஆன்சரை கண்டே பிடிக்க முடியாது. ஸோ தட் இஸ் வை பி ஈக்குவல் டு இபைசி. அதான் ஆக்சுவலி சி விச் இஸ் ஈக்குவல் டு இ பை பிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ இந்த பி இங்கே போகுது, சி இங்கே பாட்டமில் வருதுன்னு 48 டிவைடட் பை 3 × 10⁻8 விச் இஸ் டிவைட்ஸ்னு போகும்போது 16 × 10⁻−8 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். இதை இன்னும் ஃபர்தராக டிவைட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1.6 × 10⁻−9 டெஸ்லா அப்படிங்கிற மாதிரி இந்த வேல்யூஸை நம்ம இங்கே பிக் பண்ண முடியும். சரிங்களா? தட் இஸ் நாட் ஆக்சுவலி 10⁻−9. இப்போ 1.6னா 1.6 × 10⁻1 அப்படின்னு போடலாமா இன்ட்டு 10⁻−8ன்னு போட்டிங்கன்னா 1 - 8 1.6 × 10⁻−7 டெஸ்லா. ஸோ அந்த 1.6ங்கிறது 4 இடத்துல இருக்குது. இந்த ஒரு சின்ன வேல்யூனால் நம்மளோட யூனிட் கன்வர்ஷனே மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் சால்வ் பண்ணும்போது வந்த அந்த மிஸ்டேக்கை இங்கே ரெஃபரன்ஸாக கூட எடுத்துக்கலாம். ஸோ விச் இஸ் நத்திங் பட் 1.6 × 10⁻1 1 - 8 ஈக்குவல் டு -7 டெஸ்லா அப்படிங்கிற இந்த ஆன்சர் தான் இதற்கு கரெக்டாக இருக்க முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் கொஸ்டின் இஸ் வெரி டைரக்டட் கொஸ்டின். The angular acceleration of a body moving along the circumference of a circle is along the axis of rotation. கரெக்ட் தான். along the radius away from the center அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன், டுவர்ட்ஸ் தி சென்டர் அப்படிங்கிற ஆப்ஷன், இது ரெண்டு தான் உங்களுக்கு ஓரளவுக்கு மேட்சபிள் ஆன்சர்ஸ். ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனும் கிடையாது, டேஞ்சன்ட்டும் கிடையாது. ஸோ இதில் எதை நம்ம போடுறது அப்படின்னு சொல்லும்போது ஆங்குலர் ஆக்சிலரேஷன் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் அப்படின்னு சொல்லும்போதே அங்கே நமக்கு வரக்கூடிய ஃபோர்ஸு சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். ஓகே, மைய ஈர்ப்பு விசை அப்படிங்கிறது தமிழில் சொல்லக்கூடியது. சென்ட்ரிஃபியூகல் அப்படின்னு சொல்லும்போது மைய விலக்கு விசை அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். யூஸ்வலாக நம்ம சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். பட் இட் இஸ் அலாங் த ரேடியஸ்ன்னு சொன்னாலும் அவே ஃப்ரம் த சென்டர், ஏன்னா சென்டருக்கு அவே தான் த்ரோ பண்ணப்படுது. பட் த ஃபோர்ஸ் வில் பி டுவர்ட்ஸ். ஃபோர்ஸுங்கிறது இதுக்கு இந்த சர்க்கிளோட ரேடியஸுக்கு டுவர்ட்ஸ் ஆகவும், ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது இதற்கு அவேயாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். ஸோ தட்ஸ் அ தியரட்டிக்கல் கொஸ்டின். டிபெண்டிங் அப்பான் ஃபோர்ஸுக்கும் ஆக்சலரேஷனுக்குமே நமக்கு என்ன ஆகுது, இந்த டைரக்ஷன்ஸ் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பேஸ்ட் ஆன் கெப்பாசிட்டர் யூனிட் நம்பர் 17ல். ஸோ நமக்கு மூணுமே ஒரே வேல்யூ கொடுத்ததுனால இதை இப்போ ஈக்குவல்னு நம்ம சால்வ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குங்கிறனால என்ன பண்ணுறோம், நம்பரே போட்டுறோம். 1 2 3ங்கிறத நீங்கள் நம்பர் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ முதல்ல நம்ம பேரலாக சால்வ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் சீரிஸ் சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ CP1 = 3 + 3 which is equal to 6 மைக்ரோஃபாரட், ஏன்னா R2 + R3. அதே போல் இங்கே நம்ம கொண்டு வரும்போது R2ன்னு போட்டிருக்கேன், சாரி C2 C3. அதே போல் 1/CS which is equal to 1/C1 C1 + 1/CP1 1/3 + 1/6 அப்படின்னு சொல்லும்போது 3/6 அதாவது 1/2. 1/CS-ங்கிறது 1/2, அப்போ CS = 2 மைக்ரோஃபாரட்ஸ். ஸோ அதுதான் இதுக்கான ஆன்சராக இருக்க முடியும். ஸோ சீரிஸ் பேரலில் முக்கியமான ப்ராப்ளமே என்னென்னா இந்த மாதிரி ஒரே டேட்டாவே கொடுக்கப்பட்டுரும். ஸோ சேம் டேட்டா 3 3 3 இருக்கும். இதில் எந்த 3 எங்கே கொண்டு போகணுங்கிறது நம்ம குழப்பம் வரும். அதனால் என்ன பண்ணுறோம், நம்பர் அழகாக போட்டு வச்சுக்கிறது நல்லது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பேஸ்ட் ஆன் இனர்ஷியா பேஸ்ட் ப்ராப்ளம் ஆன் யூனிட் நம்பர் 7 சிஸ்டம் ஆஃப் ரொட்டேஷனல் bodies. The ratio of radius of gyration of solid sphere M6 about its own axis to the radius of gyration of the thin hollow sphere of same mass and radius about the axis. அது ரெண்டுத்தோட ரேஷியோ கேட்குறாங்க. ரெண்டுத்தோட ஃபார்முலா எழுதி போடும்போது 2/5 mr²ங்கிறது சாலிடு, ஹாலோ பொறுத்த மட்டும் 2/3 mr². ஸோ mr² ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். இங்கே 2/5 2/3, this 2 and 2 also cancels. இந்த 3 மேலே இந்த 5 இங்கேயும் வந்துச்சுன்னா 3:5. ஸோ the answer is 3:5 அப்படிங்கிறத பார்க்குறோம். The next problem based on ray optics unit number 24.
Light travels a distance x in time t1 in air and 10x in time t2 in another denser medium. So what is the critical angle for this medium? இப்போ என்ன ஆகுனா denser mediumங்கிறதுக்கான refractive index ஓட values நமக்கு கொடுக்கப்படல. So how will you solve? v1 equal to x divided by t1, v2 equal to 10x divided by t2. ஏன்னா 10xங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு, t2ங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. theta which is equal to sin inverse of v2 by v1 னு போடும்போது இந்த values substitute பண்றோம். This x and x cancels. இங்கே t1 by t2. ஸோ 10 t1 divided by t2 அப்படிங்கிறது இதற்கான சரியான வழி. இந்த ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது sin inverse of 10 t1 divided by t2 ஆப்ஷன் நம்பர் 1 இருக்குது. தட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். தி நெக்ஸ்ட் ஒன் பேஸ்ட் ஆன் யூனிட்ஸ். எந்த யூனிட் பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் 28ல் வருது. ஆட்டம்ஸ் நியூக்ளியஸில் வரும். சரிங்களா? தி ரேடியஸ் ஆஃப் த இன்னர் மோஸ்ட் ஆர்பிட் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் இஸ் 5.3 into 10 power minus 11. அதுவே ரேடியஸ் ஆஃப் தேர்ட் அலவுட் ஆர்பிட். ஸோ தேர்ட் அலவுட் ஆர்பிட்னு சொல்லும்போது n equal to 3ல எவ்வளோ ஆன்சர்? n equal to 1ன்னு சொல்லும்போது r equal to n square into r. ஸோ n squareங்கிறது 1ங்கிறனால 1 square into r which is equal to r. அதுவே தேர்ட் ஆர்பிட்னு சொல்லும்போது இங்கே 3 square into r. n square into rன்னு சொல்லும்போது அங்கே 3 சப்ஸ்டியூட் பண்ணால் 9. 9 5 சார் கிட்டத்தட்ட 45 சம்திங் வரும். 47.7 into 10 power minus 11. அந்த ஆன்சர் இங்கே இருக்கான்னு பார்த்தா இல்லை. ஏன்னா கொடுத்துருக்கிற ஆன்சர்லாம் ஆங்ஸ்ட்ராங்ஸில் இருக்குது. 1 ஆங்ஸ்ட்ரான் equal to 10 power minus 10. ஸோ வரக்கூடிய ஆன்சரை 10 power minus 10ல் கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு 4.7 into 10 power 1 10 power minus 11 கொண்டு வந்தீங்கன்னா 10 power minus 10ன்னு வருது. which is 4.77 into 10 power minus 10 meter which is equal to 4.77 angstroms. ஸோ இந்த ஆர்டரில் பார்க்கும்போது ஆப்ஷன் நம்பர் 1 இஸ் கரெக்ட். ஸோ அதற்காகத்தான் நம்ம என்ன பண்ணுறோம், டைரக்ட் ஆன்சரே இல்லாமல் நமக்கு இங்கே ஸ்டெப் டவுன் ஆன்சர் தான் உங்களுக்கு வருதுங்கிறத ப்ளீஸ் மேக் எ க்ளோஸ் லுக். So regarding the next question, an electric dipole placed as shown in the figure, the electric potential at a point due to dipole is what? So 1 by 4 pips not equal to k அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கவே சொல்லிட்டாங்க. 10 power 2 volt அப்படின்னு சொல்லும்போது v equal to இந்த வேல்யூஸ் நம்ம கொடுக்கும்போது q ஓட வேல்யூ டிவைட் பை r ஓட வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ ரிகார்டிங் q 0லேருந்து பாசிட்டிவ் சார்ஜ் q ஓட வேல்யூ என்னென்னா 3 சென்டிமீட்டருங்கிறத பார்க்குறோம். ஸோ 3 into q. லைக்வைஸ் நம்மளோட ஆரிஜினேட்டிங் பாயிண்ட்லேருந்து டைபோல் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே 5 ப்ளஸ் இங்கே ஒரு 3 ஆட் ஆகுது. த டோட்டல் டிஸ்டன்ஸ் இஸ் 8 சென்டிமீட்டருங்கிறத பார்க்குறோம். ஸோ விச் இஸ் நத்திங் பட் த ரேடியஸ்ன்னு சொல்லாமல் ஆர் த டிஸ்டன்ஸ் இஸ் 8. அப்போது 3q டிவைட் பை 8 into k. இது எங்கே ஆன்சரில் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா 3 by 8 into qk அப்படிங்கிற செகண்ட் ஆப்ஷனை நம்ம இதுலேருந்து சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பேஸ்ட் ஆன் யூனிட் நம்பர் 18 resistors. 10 resistors each of resistance R is connected in series to a battery of EMF E and negligible internal resistance. Internal தேவையில்லைன்னு சொல்லியாச்சு. Then those are connected in parallel to the same battery. Same batteryன்னு சொன்னால் இங்கே EMF அடிபட்டு போயிடும். The current is increased sometimes. அந்த வேல்யூ எவ்வளவு அப்படிங்கிறது இந்த கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். ஸோ RS1 சொல்லும்போது எல்லாமே சீரியஸில் ஆட் பண்ணிங்கன்னா 10 into 10 100 ohms. RPன்னு நம்ம போட்டிங்கன்னா 1 by 10 plus 1 by 10 10 தடவை போட்டிங்கன்னா 10 by 10 which is equal to 1. ஸோ 1 by RP அப்படின்னு நீங்கள் போட்டாலும் 1 தான், RPன்னு போட்டாலும் 1 தான். ஸோ இது how many number of times அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 1 by RP equal to 1 by 1, then RP which is also equal to 1 ohms அப்படின்னு போடுறோம். ஸோ which is nothing but RS is 100 times of RP. ஸோ அந்த 100 timesங்கிறது தான் n. ஸோ the value of n is 100 times அப்படின்னு இதுக்கு சம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். So the next question based on unit number 4. A horizontal bridge is built across a river. A student standing on the bridge throws a small ball vertically upwards with a velocity of 4 meters per second. The ball strikes the water surface after 4 seconds. The height of the bridge is what? அப்படிங்கிறது கேள்வி. G ஓட வேல்யூ 10 meter per second square கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நம்ம டேரெக்டாக என்ன பண்ணலாம், S equal to 1 by 4 GT square அப்படிங்கிறது ஃபார்முலா. பிகாஸ் S equal to UT plus 1 by 2 AT square. இனிஷியல் வெலாசிட்டி நமக்கு தெரியாது 0, பிகாஸ் நமக்கு ஃபைனல் வெலாசிட்டி மட்டும்தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த பேசிஸில் நம்ம போகும்போது வேல்யூ 80 மீட்டர் அப்படின்னு வருது. இந்த 80 மீட்டருங்கிற ஆன்சர் இதில் இருக்கவே இருக்காது. ஸோ அப்போ இதில் நியரஸ்ட் வேல்யூவான 68 நம்ம சூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. தேர் மஸ்ட் பி சம் ட்விஸ்ட். அந்த ட்விஸ்ட் என்னென்னா வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். டிஸ்பிளேஸ்மெண்ட் நமக்கு வேல்யூ தெரியவே தெரியாது. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். டைம் கூட வி டோன்ட் நோ அபவுட் தட். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா v equal to u plus AT which is nothing but 0 plus aங்கிறது g மாறுது gt. ஸோ gtன்னு சொல்லும்போது t equal to v by g. வெலாசிட்டியோட வேல்யூ 4, ஜியோட வேல்யூ 10. இதை போட்டிங்கன்னா 0.4 செகண்ட்ஸ். இந்த 0.4 செகண்ட்ஸ் எதுக்காக கொண்டு வரோம்னா ஆக்சுவல் 4 செகண்ட்ஸ்லேருந்து இந்த 0.4 நம்ம மைனஸ் பண்ணும்போது we get 3.6 செகண்ட்ஸ். அந்த வேல்யூவை தான் நம்ம என்ன பண்ணுறோம், மறுபடியும் we have to substitute in this formula. So s equal to 1 by 2 gt dash square. அப்போ 1 by 2 ஜியோட வேல்யூ 10,
T dash ஓட வேல்யூ 3.6 ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ இதை நீங்கள் கொடுக்கும்போது தான் யூ வில் கெட் 64 மீட்டர் அப்படிங்கிற அந்த ஆன்சர் வருது. கொஞ்சம் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 80 மீட்டருங்கிறதுக்கு நியர்பையாக இருக்குன்னு இந்த 68 நம்ம சூஸ் பண்ணோன்னா தி என்டையர் ப்ராப்ளம் வில் பி எ ஃபால்ட் அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? ஸோ மூவிங் டு த நெக்ஸ்ட் ப்ராப்ளம். It is based on unit number 19 magnetic field. A wire carrying a current I along a positive x-axis has a length L. It is kept in a magnetic field. அதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. The magnitude of magnetic force along the wire is what? So force is nothing but B into I into L. So B யோட வேல்யூ வெக்டார்ஸில் இருக்குது, I யோட வேல்யூ ஏன்னா இது ரெண்டுமே நமக்கு பியும் ஐயும் ஸ்கேலார் ப்ராடக்டில் இருக்குது. பிகாஸ் இது என்ன மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இந்த எல்லுங்கிறது காமன். ஸோ இந்த மல்டிப்ளிகேஷனில் ஐ இஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்கேலார் ப்ராடக்ட்டை பொறுத்த மட்டும் இங்கே ஐ இருக்குன்னா இங்கே ஜே அண்ட் கே அதை தான் நம்ம மல்டிப்ளை பண்ண முடியும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய 2i நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த 3யும் 4யும் தான் நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறோம். பண்ணும்போது 3 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 4 ஸ்கொயர் இன்ட்டு ஐ இன்ட்டு எல். ஸோ 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16 ரெண்டத்தையும் கொண்டு போனீங்கன்னா ரூட் ஆஃப் 25 அதை கிளியர் பண்ணும்போது 5 இன்ட்டு ஐ இன்ட்டு எல் அப்படிங்கிற இந்த ஆன்சர் நமக்கு கிடைக்கும். ஸோ வி ஆர் சூஸிங் 5L. இன்னொரு விஷயம், இங்கே ரூட் ஆஃப் 5L அப்படிங்கிறதும் ஒரு வார்த்தைக்கு இருக்குது. நீங்கள் அதையும் சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் ஸோ ப்ளீஸ் மேக் ஷுர் அபவுட் தி மேத்தமேட்டிக்கல் கான்செப்ட்ஸ். So the next question is a technical question from unit number 20 magnetic field. A very long conducting wire is bent into semicircular shape from A to B as shown in the figure. The magnetic field at a point P. So point P ங்கிறது இந்த ஆர்டரில் இருக்குது. For a steady current configuration is given by. யூஸ்வலாகவே இது away from the pageங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அவேல இருக்கக்கூடிய ரெண்டு வேல்யூஸ் இருக்குது. இதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் போதும். இதில் பண்ணும்போது சர்க்கிளோட magnetic field ஃபார்முலாங்கிறது μ0/2r. அதுவே செமி சர்க்கிள்னு சொல்லிச்சிங்கன்னா டிவைடட் பை 2. அப்போ μ0I/4r. லைக்வைஸ் லைனை பொறுத்த மட்டும் μ0I/2πr. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 4rங்கிறத வெளில எடுத்திங்கன்னா 1 மைனஸ் 2π அப்படிங்கிறது இந்த 2 இங்கே வெளில வந்துச்சுன்னா 2πrன்னு கேன்சல் ஆகும். ஸோ μ0I/4r into 1 minus 2/π அப்படிங்கிற this option number 4 will be the apt one. ஓகேங்களா? The next problem based on unit number 8 gravitation. A satellite is orbiting just above the surface of the earth with the period t. If d is the density of the earth and g is the universal constant, the quantity of 3π/gd represents what? ஸோ இப்போ நம்ம இந்த 3π/gdன்னு வரும்போது இது எதோட எக்ஸ்பிரஷனுங்கிறது நமக்கு ஒரு குவாலிட்டி, நமக்கு ஒரு குழப்பம் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நம்ம எப்படி எடுக்கணும்னா ஃபோர்ஸ் ஈக்குவல் டு gm/r², which is also equal to mv²/r. அதுலேருந்து எடுத்து இந்த m/rலாம் கட் பண்ணிங்கன்னா v equal to square root of gm/r. அதுவுமே திஸ் இஸ் யுவர் எஸ்கேப் வெலாசிட்டி தான். அவங்க எதை பேஸ் பண்ணி 3π/gd அப்படிங்கிறத பேஸ் பண்ணி கொண்டு வராங்க. ஹவு வில் வி சால்வ்? டைம் பீரியடை நம்ம கொண்டு வரலாம். ஸோ டைம் which is equal to 2π/v into r அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா you have to put this v here. கொண்டு வரும்போது 2π divided by square root of gm/r into r. இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4π²r² divided by gm/r. 4π² this r goes up r³ divided by gm. இந்த gm டென்சிட்டி பேஸில் என்ன கொண்டு வரலாம்னா density which is equal to mass by volume. அப்போ mass equal to density into volume. densityயோட வால்யூமோட வேல்யூ 4/3πr³. இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we have to substituteனா இங்கே t² சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னு அர்த்தம். பண்ணும்போது 4ம் 4ம் கேன்சல், பை கேன்சல்ஸ், r³ கேன்சல்ஸ், which means t³ equal to 3π divided by g rho. இங்கே ஆன்சர் வந்து 3π இருக்குது, g இருக்குது, இங்கே dன்னு இருக்குது. இங்கே டென்சிட்டியை dன்னு அவங்க மாற்றினதுனால ஸோ இங்கே நம்ம 3π divided by g into dனே நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா the formula is t². So option number 3 is fit for the question. The next problem based on unit number 5. Calculate the maximum acceleration of a moving car so that the body lying on the floor of the car remains stationary. The coefficient of static friction between the body and the floor is 0.15 g oda value. So what do you need to find? Acceleration கண்டுபிடிக்கணும். So this is the diagram. W going downwards, reaction normal force opposite la போகும். எந்த பக்கம் ஃபோர்ஸ் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டில் தான் ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஆக்சலரேஷன் இஸ் தேர், ஃப்ரிக்ஷன் இஸ் தேர். ஸோ ஸ்மால் எஃப் இட் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எஃப். ஃபோர்ஸோட ஃபார்முலா மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். அதுவே ஸ்மால் எஃபோட ஃபார்முலா மியூ இன்ட்டு ஆர், coefficient of friction into reaction support force. So r is nothing but equal to r equal to w இல்லையா? So w equal to m into g. அந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஆருங்கிறது w, wங்கிறது m into g. இங்கே இருக்கக்கூடிய m கேன்சல் ஆகும். ஸோ ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு ஜி. மியூவோட வேல்யூ 0.15, ஜியோட வேல்யூ 10. ஸோ விச் மீன்ஸ் 1.5 m/s². ஆப்ஷன் நம்பர் 4 இஸ் கரெக்ட். இந்த இடத்துல நம்ம கரெக்டான ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை நம்ம போட்டுட்டு இந்த டயக்ராம்ஸை மட்டும் நம்ம கரெக்டாக கிளியர் பண்ணிட்டோம்னா மற்ற எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக வந்துருங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் செமிகண்டக்டர். இட்ஸ் வெரி வெரி ஈஸி. முதல்ல 2 நாட் கேட் இருக்குது, அதுக்கப்புறமா நாட்லேருந்து என்னென்ன கேட் போகுது.
ஸோ நாட் கேட் அண்ட் NN கேட் இதோட நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் படி போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூ வில் கெட் தி ஆன்சர் ஆஃப் 3. இதை நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆன்சர் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். செமிகண்டக்டரை பொறுத்த மட்டும் உங்களுக்கு ஒன்றும் பெருசாக டிஃபரன்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இங்கே 0னா இங்கே 1, இங்கே 1னா இங்கே 0. லைக்வைஸ் NN கேட்டை பொறுத்த மட்டும் அண்டோட கேட் ஆப்ஷன்ஸ் அதுக்கப்புறம் அதுலேருந்து NNடாக ஃபாலோ பண்ணும். ஸோ இந்த ஆர்டரில் போட்டிங்கன்னா யுவர் ஆன்சர்ஸ் வில் பி ஈஸி. ஏன்னா இதை நம்ம ஃபர்தராக ஸ்டெப் பண்ண வேண்டாம். இது லாஜிக் கேட்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்கிறதுனால இதை நான் உங்களுக்கே விட்டுட்டேன். Then finally a problem on ray optics. Two thin lenses are of same focal length f, but one is convex and the other one is concave. When they are placed in contact with each other, the equivalent focal length of the combination will be what? So which is nothing but 1 by f1 minus 1 by f2 தான். ரெண்டுமே மைனஸ் தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டுத்தோட ஃபோக்கல் லென்த்துமே 1 அப்படிங்கிறனால 1 by f minus 1 by f equal to 0. பட் 1 by f equal to தான் 0. ஏன்னா இங்கே 0ங்கிற ஆப்ஷன் நமக்கு இருக்குது. இதை நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. 1 by f தான் 0. அப்போ f equal to 1 divided by 0 அப்படின்னு பார்க்கும்போது which is infinite. ஸோ இன்ஃபைனைட்டுங்கிறது தான் இதற்கான கரெக்டான வழியாக இருக்கும். 0ங்கிற வார்த்தையை நம்ம சூஸ் பண்ணுறதுக்கான வார்த்தைகள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. அதனால் ப்ளீஸ் மேக் ஷூர். ஓகேங்களா? ஸோ ஆப்வியஸ்லி நம்ம இந்த பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒரு சில ப்ராப்ளம்ஸ் விட்டுருக்கோங்கிறத உங்களுக்குமே நீங்கள் ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க. வேறு வழியில் அது ரொம்ப டஃப் லெவல் ப்ராப்ளம்ஸாக நமக்கு டைமிங்க்கு வந்து அதிகமாக போகக்கூடிய ப்ராப்ளம்ஸ், சில இல்லாஜிக்கல் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். அந்த லாஜிக்கை நம்ம பேஸ் பண்ணி நம்ம போகணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொன்னாலும் உங்களுக்கு ஆன்சர்ஸ் பெருசாக கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்காது. ஸோ அதனால் தான் பர்பஸ்ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் நம்மளால் அட்டன் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் 90%, 90 to 95% நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இது இதோடு நிற்காது. அடுத்து ஜேடபிள்யூக்கான கொஸ்டின்ஸும் நான் சால்வ் பண்ண போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 கொஸ்டின்ஸ் வரைக்கும் இருக்குது. எல்லாமே கொஞ்சம் சிம்பிளஸ்ட்டாக தான் இருக்கும். நம்ம அதை தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நீட் அண்ட் ஜேடபிள்யூ ஆஸ்பிரன்ஸ் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக தான் இதை நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஆஸ் யூஷுவல் அவர் என்கொயரி ஃபார்ம் இஸ் கிவன் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். தேவைப்பட்டால் பயன்படுத்திக்கிங்க. ப்ளீஸ் சப்போர்ட் us by liking this content, sharing this content, putting comments in the comments box. Thanks for watching this video. Thank you.